இதை சொல்லதான் குட்டியில நாங்க தயார் பண்ணா தரமாத்தான் இருக்குன்னு ஊருக்கே தெரியும். வெல்கம் டு எம்என் கார்ஸ் புதுக்கோட்டை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எம்என் கார்ஸ்ல இன்னைக்கு நம்ம கிட்ட வந்திருக்கிற ஒரு அருமையான அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு Hyundai i10 ஆட்டோமேட்டிக்ங்க. மேக்னா ஆட்டோமேட்டிக் 2009 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல ஒரு சூப்பரான வண்டி இன்னைக்கு நம்ம கிட்ட வந்திருக்கு. இந்த வண்டியில என்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா, 2009ல இருந்து இன்னைக்கு வரையும் எங்கேயுமே பெயிண்ட் டச்சப் ஆகாம இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரிஜினல் பெயிண்ட்ல இருக்கு. பம்பர்ல கூட பெயிண்ட் டச்சப் ஆகல. ஃபுல் அண்ட் ஃபுல் 100% ஒரிஜினல் பெயிண்ட்லேயே இருக்கு. அது மட்டும் இல்லாம வெறும் 52,000 கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்கு. அந்த கிலோமீட்டருக்குமே கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட் கஸ்டமரே நம்ம கிட்ட கொடுத்துட்டாங்க. வித் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இந்த வண்டி இன்னைக்கு நம்ம கிட்ட வந்திருக்கு. இந்த வண்டிக்கு எஃப்சி பாத்தீங்கன்னா 5 வருஷம் நம்ம எடுக்கிறதுக்காக புக்கு ப்ராசஸ்ல இருந்துட்டு இருக்கு. ஒரு 1 வீக்குள்ள ப்ராசஸ் முடிஞ்சு புக்கு கையில கொடுத்துடலாம். 1 வீக் 10 டேஸ்க்குள்ள ஒரு தெளிவான குவாலிட்டியில இந்த வண்டிக்கு இன்சூரன்ஸுமே 1 இயர் நம்ம பண்ணியிருக்கிறோம். எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்ல இருக்கு. டயர் 4மே பிராண்ட் நியூ கண்டிஷன்ல இருக்கு. வண்டியில ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, மியூசிக் சிஸ்டம் எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம முக்கியமான விஷயம் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனுங்க. ஆட்டோமேட்டிக் கியரோட இந்த வண்டி இன்னைக்கு நம்ம கிட்ட வந்திருக்கு. அதுவுமே ஒரு ஷோரூம் கண்டிஷன்லயே இருக்குன்னு தான் சொல்லணும். என்ன காரணம்னா, வண்டி பெயிண்ட் பண்ணி இந்த அளவுக்கு குவாலிட்டி இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரிஜினாலிட்டியோட ஸ்டாக் கண்டிஷன்லயே இந்த குவாலிட்டியில வண்டியை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க கஸ்டமர். இப்போ வண்டியோட இன்டீரியர், பூட் ஸ்பேஸ், இன்ஜின் எல்லாமே நம்ம பார்த்துடலாம். வண்டியோட டோர் பேட் சைடு பாருங்க, 4 விண்டோக்கான பவர் விண்டோ சுவிட்சஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம வண்டி ஓவரால் ஓடி இருக்க கிலோமீட்டர் இப்போ நான் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த வண்டி ஓவரால் ஓடி இருக்கிறது 52,703 கிலோமீட்டர். வண்டி பவர் ஸ்டீரிங் வந்துடும், ஏசி வந்துடும். அது மட்டும் இல்லாம மியூசிக் சிஸ்டம் பாருங்க, ஒரு சூப்பரான சோனி மியூசிக் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் கியர் வந்துடுது. அது இல்லாமல் ஏசி எல்லாம் ப்ராப்பராக சூப்பராக ஒர்க்கிங்கில் இருக்குது. டேஷ்போர்டோட கண்டிஷன்லாம் பாருங்கள், ரொம்ப தெளிவாக இருக்குது. வண்டியோட சீட் கவர்ஸோட கண்டிஷன் பாருங்கள், காட்டன் சீட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம கழட்டினோன்னா வண்டியோட ஒரிஜினல் சீட் பக்காவாக ஒரிஜினாலிட்டியாக புதுசு மாதிரியே உள்ளே இருக்குது. ஆக்சுவலாக ஒரு சீட்டை நான் கழட்டியும் பார்த்துட்டேன். அந்த அளவுக்கு சூப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க வண்டியை. ரியர் சீட்டிங் ஸ்பேஸும் பாருங்க, நல்ல ஒரு ஸ்பேசஸ் வந்துடுது. இப்போ நெக்ஸ்ட் நம்ம வண்டியோட ரியர்ல இருந்து ஃப்ரண்ட் வியூ பார்க்கலாம். ஃப்ரண்ட் வென்சீல்டில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஒரு கிராக் இருக்கு சின்னதா, அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். அது மட்டும் இல்லாமல் அப்பன் சேர்லாம் பாருங்க, ரொம்பவே தெளிவாக இருக்கு. வென்சீல்டில் நான் சொன்ன கிராக்கையும் உங்களுக்கு நான் காட்டிடுறேன். கிராக் இங்கேருந்து இந்த இடம் வரையும் ஒரு சின்ன கிராக் இருக்கு. ஒரு அது மட்டும் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம வண்டியோட டிக்கி ஸ்பேஸ் பாருங்க, ஒரு சூப்பரான ஸ்பேசஸ் வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் பேட் ஒன்று கொடுத்துருக்காங்க, இதுலேயும் நம்ம திங்ஸ் வச்சுக்கலாம். இது கீழேயும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஸ்பேசஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வண்டியோட ஸ்டெப்னி பார்த்துடலாம். ஸ்டெப்னி பார்த்தீங்கன்னா ஒரு 95% கண்டிஷனில் ஸ்டெப்னியுமே இருக்குது. எல்லா டயருமே 95% கண்டிஷனில் தான் அந்த வண்டியில் இருக்குது. இப்போ வண்டியோட டயர் பாயிண்ட்டையும் நான் உங்களுக்கு காட்டிடுறேன். 4 டயரையும் சூப்பராக பாருங்க, 90% 95% கண்டிஷனில் இருக்கு. இந்த வண்டி எடுக்கிறவங்களுக்கு ஒரு எஃப்சி பண்ணுற வேலை, ஒரு இன்சூரன்ஸ் போடுற வேலை, டயர் மாற்றுற வேலை, எந்த வேலையுமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் சூப்பரான கண்டிஷனில் இந்த வண்டி இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கு. 2009 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் ரொம்பவே ஒரு தெளிவான குவாலிட்டியில் இந்த வண்டி இன்னைக்கு நம்ம கிட்ட வந்திருக்கு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம வண்டியோட இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி இன்ஜினோட சவுண்டு, இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன். வண்டியோட இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்ஜினோட சவுண்டு பாருங்க, ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது. இதுவுமே சீல்டு இன்ஜின் கண்டிஷனில் தான் இருக்குது. வண்டியோட இன்ஜின் சவுண்டை நான் உங்களுக்கு மைக்கை பக்கத்தில் வச்சு எப்படி இருக்குன்றதை காட்டுறேன். இன்ஜின் சவுண்டை கேளுங்க. ரொம்பவே ஸ்மூத்தா சூப்பரா ஒரு பக்காவான குவாலிட்டியில இருக்கு. இந்த வண்டியோட மாடல் பாத்தீங்கன்னா 2009. இந்த வண்டிக்கு எஃப்சி பாத்தீங்கன்னா 5 வருஷம் நம்ம எடுத்து கொடுத்துட்றோம். இன்னும் கரண்ட் ஆகலை. இன்னும் ஒரு 10 டேஸ் 15 டேஸ்க்குள்ள கரண்ட் ஆயிரும். கையில புக்கும் வாங்கி கொடுத்துடலாம். இன்சூரன்ஸ் 1 இயர் போட்டிருக்கோம். ஒரு வேற லெவல்ல ஒரு சூப்பரான குவாலிட்டியில ஒரு பிராண்ட் நியூ கண்டிஷன்ல ஒரு ஆட்டோமேட்டிக் வண்டி எடுக்கணும்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா தாராளமா இந்த வண்டி எடுத்துக்கோங்க. வண்டிக்கு வயசு 15 இருந்தாலும் வண்டியோட குவாலிட்டி வேற லெவல்ல இருக்கு. என்ன காரணம்னா, ரொம்பவே லெஸ் யூசேஜ் தான். வெறும் 52,000 கிலோமீட்டர் தான் ஓட்டியிருக்காங்க.
ஸோ வண்டி வேற லெவல்ல இருக்கும். கண்டிப்பா இந்த வண்டி உங்களை எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணக்கூடிய ரேட் பார்த்தீங்கன்னா 2,55,000 ரூபாய். ரேட் ஃபிக்ஸட் கிடையாது, நெகோஷியபிள் தான். கண்டிப்பா ரேட்டை குறைச்சு கொடுக்கலாம். இந்த வண்டி உங்களுக்கு தேவைப்பட்டா உடனே நம்ம எம்என் கார்ஸுக்கு ஒரு கால் பண்ணிட்டு டைரக்டா விசிட் பண்ணி வண்டியை ஓட்டி பார்த்துட்டு எடுத்துக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. நல்லா இருக்காப்பா.